சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/3/2025 செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 11ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு 3:46 வரை. திருவோணம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக, இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் வக்ரகதியிலேயே இன்னும் 3ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இன்னும் சில நாட்களிலேயே அவர் 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நீச்ச வீட்டிற்கு போய்விடுவார். பொதுவாகவே வக்ரகதியில் ராசிநாதன் இருக்கும்போது பலன்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அப்படியே தம்முன்னு இருக்கும். ஸ்தம்பன நிலைமைன்னு சொல்லுவோம். ஒன்றும் நடக்கலை, முன்னையும் போக மாட்டேங்குது, பின்னையும் போக மாட்டேங்குதுங்க, என்னங்க இது, ஒன்றுமே முயற்சி பண்ணால் கூட அப்படியே கிடக்குதே என்கின்ற மாதிரியான அமைப்புகள் தாங்க மேஷராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக ஒரு 40 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒன்றும் சரியாக நடக்கலைங்கன்ற மாதிரியான அமைப்புகள் தாங்க இருக்குது. ஒரு 10 நாள் பொறுத்துக்கங்க. ஒரு 10 நாட்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முயற்சிகளுக்கு அப்படியே பலன் தரக்கூடிய அமைப்புகள் அப்படியே படிப்படியாக வருங்க. பெரிய சோதனைகள், கஷ்டங்கள் எதுவும் இல்லாத நிலைமைகள் தான் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. 4 நாளில் வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது அந்த 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் 7.5 சனி பெரிய கஷ்ட நஷ்டங்களை ஆரம்பத்தில் கண்டிப்பாக கொடுத்துடாதுங்க. ஆகவே பெரிய கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். என்ன, கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும். டக்குன்னு எதனா ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க. ஒரு நிலைமையில தீ மாதிரி, அம்பு மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாருமே ஒரு மாதிரியாக குரலை ஒரு திருவள்ளுவருடைய ஒரு குரலை ஞாபகம் வச்சுக்கணுங்க. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தர் திட்டிட்டு, என்னங்க இவர்கிட்ட இப்படியா நல்லா தானே இருந்தோம், இப்படி பேசிட்டாரே என்கின்ற மாதிரியாக ஒரு உறவு கசப்போ, ஒரு நட்பு கசப்போ வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கிறதுனால நல்லவைகள் நடக்கும், பணவரவுகள் இருக்கும். ஆனால் கோபதாபங்களின் மூலமாக கொஞ்சம் முன்ன பின்ன நம்முடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும் என்பதால் கொஞ்சம் பொறுமையும் ஒரு கவனமும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவனால் நல்ல சந்தோஷம், மனைவியால் தனலாபம், பணவரவு போன்றவைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்ப அமைப்புகளில் பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. குழந்தைகள் கூட உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தாங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். அவரே லாபாதிபதியும் கூட. கஷ்டங்களுக்கு பிறகு விடிவு என்பதை இன்னைக்கு தெளிவாக சொல்லலாம். ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்களாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அவரை போய் பார்த்தேன், இவரை போய் பார்த்தேன், அல்லது தம்பிக்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை சொன்னேன், தங்கச்சிக்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை சொன்னேன். அவங்க வேலைன்னா மட்டும் நான் டப்புன்னு செஞ்சிடணும், என்னுடைய வேலைன்னா அவங்க அப்படியே திராட்டலில் விட்டுருவாங்க என்கின்ற மாதிரி தம்பி தங்கைகளின் மீது ஏதேனும் ஒரு அதிருப்திகள் வரக்கூடிய தன்மை. குறிப்பாக சிகப்பு நிறமுள்ள தொழில்களை பண்ணக்கூடியவர்கள், கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஏதேனும் ஒரு நிலையில் காவல்துறை, இராணுவம் போன்ற அதிகாரமிக்க உடுப்பு போடுற டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறோம்லங்க, யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறவர் அல்லது காவல்துறையில் இருக்கிறவர் அல்லது இராணுவம் போன்ற துறைகளில் எங்கெங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட வேண்டியிருக்கோ அந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மத்தியானம் 3 மணி வரைக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உண்டுங்க. ஆனால் 3 மணிக்கு பிறகு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்துடும். மேலதிகாரியோடு கொஞ்சம் முரண்பட்ட சூழ்நிலையும் இன்றைக்கு பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். நம்ம ஒன்று சொல்கிறத அவங்க வேறு மாதிரி ஆர்டர் போடுறது, அவங்க சொல்கிறத நம்ம செய்ய முடியாது, ப்ராக்டிக்கல் இதுதான்றதை எப்படி எடுத்து சொல்கிறது என்கின்ற மாதிரியாக கலக்கங்கள் இருந்தாலும் நிறைவாகவே முடியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். தொழிலில் செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பிள்ளைங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு. நல்ல செலவுகள் தான் வரும்னு வைங்க. ஏன்னா 12ஆம் இடம் இன்றைக்கு கெட்டு போகலை. குருவே லாபத்தில் வலிமையாகத்தான் இருக்கிறாரு. சுக்கிரனும் புதனும், அதாவது வீடு கொடுத்தவரும் கொஞ்சம் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். என்ன நடக்கும்? பிள்ளைங்களுக்காக ஏதாவது செலவு பண்ண வேண்டியிருக்கும். தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்கள் சம்பாரித்து நமக்கு அனுப்புறதை விட நம்ம சம்பாரித்த காசை அவங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்வி கட்டணம், அவர்களுடைய வாழ்வியல் செலவுகள், இந்த மாதிரியான விஷயம், அல்லது நல்ல மங்கள விஷயம்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் இந்த மாதிரி கையில் இருக்கிற காசு செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் பெரிய குழந்தைகள் இருக்கிறவங்க, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, புதிய பில்டிங் பிடிக்கிறது, அந்த வாடகைக்கு கொடுக்குறேன் இந்த வாடகை கொடுக்குறேன், இருக்கிறத விட ஒரு அமைப்புகளில் மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு போகிறேன் என்கின்ற மாதிரி அதன் மூலமாக விரைய செலவுகள். இன்னைக்கு செலவு பண்ணாலும் அந்த காசு நாளைக்கு வந்துருங்கன்ற மாதிரியான திருப்தியான செலவுகள் செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் இருக்கிறாருங்க. பொதுவாகவே 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருக்கும்போது வியாபாரம், தொழில் போன்ற உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய அமைப்புகளில் லாபங்களை வர வைப்பார், வெற்றிகளை தருவார் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. எதுலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சட்டப்பூர்வமான போராட்டம், கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க, அல்லது ஒரு காவல்துறை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு வெற்றி கிடைக்கல, இந்த மாதிரியான வெற்றி அமைப்போடு தொடர்பு கொண்டவர்களுக்கு தோல்விகள் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாளுங்க இந்த நாள். விவசாயம் பார்க்குறவங்க, குறிப்பாக செம்மண் விவசாயம்னு சொல்லுவோம் இல்லையா, நிலக்கடலை பயிரிடக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்களுக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள்லாம் பொருளாதார முன்னேற்றமாக இருக்குன்ற கோடு காட்டுகின்ற சில விஷயங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் கூட நீங்கள் தாங்க தலைவர். நான் சொல்கிறத நீ கேள். மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தில் நான் தான் பெரியாள், நான் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும், சரியோ தப்போ எனக்கு எதையும் சமாளிக்க தெரியும் என்கின்ற ஆளுமை திறன் மிக்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறார். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. 3, 8 பாவரான செவ்வாய் 10ல் இருப்பது என்பது ஒரு நிலையில் ஒரு மாதிரியான பண வரவுகள் இருக்கும் என்பதை காட்டுகிறது. ஒரு மாதிரியான என்னங்க, எதிர்பார்க்காத பண வரவுகள், அல்லது ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ஒரு பங்குச்சந்தை, யூக வணிகம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு, அல்லது ட்ரேடிங்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கு வாங்கி இன்றைக்கே விற்கக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக பொருள் வரவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஒரு 2, 3 கேந்திர அமைப்புகள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. லக்கண கேந்திரம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பில் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்க, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்க, நல்லவைகள் நடக்கக்கூடிய 3 கேந்திரங்களையும் அமைப்புகள் நல்ல வலுவாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வயதிற்கேற்றாற் போல நன்கு பலிக்கக்கூடிய தன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மாதிரியான சோம்பேறித்தனம் இல்லாத, உதவியாளர்கள் தேவையில்லாத வருமானம் வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன நடக்கும்? பணவரவுகள் இருக்கும். இது வரைக்கும் காசு பணத்திற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள், இவற்றை போய் காசு கேட்டால் கிடைக்குமா, இவற்றை போய் காசு கேட்டால் கிடைக்குமா, அல்லது இன்னொருத்தட்டையே ஏந்தி வர வேண்டியிருக்கு, இதெல்லாம் அப்படியே நின்று ஓரளவிற்கு சொந்த காலில் நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சொந்த காலில் நிற்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, திருநு அடைமொழியோடு ஆரம்பிக்கக்கூடிய ஊர்களில், புண்ணிய ஸ்தலங்களில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத அமைப்பு, மற்றும் பூஜா அமைப்புகள் சம்பந்தப்பட்டவர்கள், பூஜை நடத்தி வருமானம் பார்ப்பவர்கள், அல்லது பூஜை பொருட்கள் விற்பவர்கள், மாலை, கற்பூரம்,
இந்த மாதிரியான விஷயங்கள், ஊதுபத்தி, பழம் போன்றவைகள் இந்த திருக்கோவிலை சுற்றி தங்களுடைய தொழில் ஆதாரங்களை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்கள் இனிமேல் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சின்ன கடை வச்சிருக்கிறேங்க, ஒரு நடைபாதை கடையோரம் சின்ன எளிமையான ஒரு கடை வச்சிருக்கிறேன், என்னைக்கு இங்கே பெரிய இடம் வச்சுக்கிறது, கண்டிப்பாக இந்த வருஷத்திலேயே வளர்ச்சி இருக்கும், பெரிய அளவில் வளருவீர்கள் என்பதற்கான ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 8ல் மறைந்திருக்கிறார். இன்னும் சில நாட்களில் அவர் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். 8ல் மறைந்தாலும் 6ஆம் அதிபதியாக 8ல் மறைகிறார்ல, அது ஒரு நல்ல வகையான அமைப்பு. கடனற்ற, நோயற்ற, எதிரிகளை நம்மவே சமாளிக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகளை நம்ம தனியாக சமாளிக்கிறோமா, சேர்ந்து சமாளிக்கிறோமான்றதான் பிரச்சனை. ஒரு எதிரி இருக்கிறாரு, நம்ம மட்டும் தனியாக சமாளிக்காமல் நம்ம குடும்பத்தோடு சேர்த்துக்கிறோமா, நம்ம நண்பரை சேர்த்துக்கிறோமா, நம்ம பொண்டாட்டி பிள்ளையை சேர்த்துக்கிறோமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த அமைப்புகளெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட தன்னந்தனியே சிங்கம் போல நின்று அதை சமாளித்து வெற்றி வீரனாக மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. வரப்போன்ற சனிப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு 5ஆம் இடத்துல வருதே அப்படி இப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை கிரக மாற்றங்களும் ஓரளவிற்கு நன்மைகளை தரக்கூடிய நிலையாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. கடந்து வந்த பாதை தான் சோதனையானதே தவிர கடக்கப் போகின்ற பாதை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சோதனையானவைகள் இல்லை. உண்மையிலேயே 2015 ஒரு 2020 வரைக்கும் ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் இனிமேல் திரும்பி வராது. ஆகவே எந்த நிலையிலும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 5 குடைவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பாருங்கள், வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஜாம்னு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க. 5, 7ஆம் இடம் தொடர்புகள் ஏற்படுகிறது இல்லையா. இது வரைக்குமே பெத்த பிள்ளை பொண்ணு அழகாக இருக்கிறா, அறிவாக இருக்கிறா, படிப்பு இருக்கிறா, நல்ல ஒழுக்கமான பெண், இவளை இவ்வளோ தூரம் ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் வரன்னு அமைய மாட்டேங்குது, நமக்கு பிடிச்சா பாப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அல்லது அவளுக்கு பிடிச்சா நமக்கு ஏதாவது ஒன்று இடிக்குது. இந்த மாதிரியான நிலைமைகளில் மங்கள விஷயங்கள் பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ தள்ளி போயிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்திலேயே கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு. அதற்கான ஆரம்ப நிச்சயார்த்த பிடித்தம் என்று சொல்லப்படக்கூடிய, சம்மதம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிகழ்வுகள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரிகளின் திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அது நல்லா இல்லைங்க, அது ஒரு மாதிரியாக கண்ணை கசிக்கிட்டு நிற்கிது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரியான முள்ளு மேலே சேலை விழுந்த கதையாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடவடிக்கைகளை தாமதப்படுத்தி வைத்திருப்பவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பது வலிமையான ஒரு நல்ல அமைப்புங்க. கடன் நோய் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பினை நிச்சயமாக சொல்லலாம். இதுவரைக்குமே ஒரு தெளிவில்லாமல் இருந்தது, திக்கு தெரியாத காட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றது ஒன்றுமே தெரியல. ஒரு 5-6 வருஷமாக எல்லாமே லாக் ஆகி போயிடுச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், அதுலேருந்து ரிலீஸ் ஆகியே வர முடியல. இந்த மாதிரியான ஒரு தோரணை அந்த அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த ரிலீஸ் ஆகக்கூடியது, வழி திறக்கக்கூடியது, பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். அந்த கடனை டக்குன்னு முடிச்சிடுற மாதிரி, அல்லது ஒரு சிறிய அளவில் பெரிய வட்டிகளில் இருந்தவங்க சிறிய வட்டி தொல்லை, சிறிய மாதிரியான ஒரு 3 பைசா வட்டிக்கு வாங்கிட்டேன், 1/2 பைசா வட்டிக்கு வாங்கி அதை அடைக்கலான்னு பார்க்குறேன், இந்த மாதிரியான கடன் மாற்றங்கள், வட்டி குறைப்பு போன்றவைகள் அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருங்க. இது வரைக்கும் இருந்த வேலையில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி இருந்தவைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார். உங்களுடைய யோகாதிபதியான புதனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். 10ஆம் அதிபதியாக 3ஆம் அதிபதியாக இருக்கிறார். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தொழில் முயற்சிகள் இப்போது நல்லா இருக்கும். வேலையை விட்டுறலாமா, இனிமேல் தைரியமாக விடலாம், ஜென்மச்சனி இந்த விலக போகுது, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, உண்மையிலே சக்ஸஸாக இருக்குங்க, இந்த தொழிலை மாற்றலாமா, இந்த வியாபாரத்தை மாற்றலாமா, இதில் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, இதை விட்டுட்டு இதை செய்யலாமா, நிச்சயமாக செய்யலாம்.
தொழில்துறைகளைப் போலவே குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்களும் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கணவன் மனைவி பிரிவு, கணவன் மனைவி ஒரு கருத்து வேற்றுமை, இந்த அமைப்புகள் எல்லாமே ஏதேனும் ஒரு நல்ல குடும்ப மூத்த உறுப்பினர் மூலமாக அப்படியே அடங்கி அவருடைய சமரச பேச்சுகள் எடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளை பற்றின கவலைகள் கண்டிப்பாக விலகும். பிள்ளையுடைய படிப்பை பற்றின கவலை, தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணுதோ ஏது பண்ணோ தெரில, தானே சமைக்கணும், தானே வேலைக்கு போகணும், நம்மளை மாதிரி சமாளிப்பாங்களா, என்ன பண்ணுகிறார்கள், ஒருவேளை அங்கே கஷ்டப்படுறத நமக்கு மறைக்கிறாங்களா என்கின்ற மாதிரி பெற்ற குழந்தைகளின் மீது இருந்த ஒரு மாதிரியான கவலைகள் அத்தனையும் தீரக்கூடிய, குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 9ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கு. பெரிய அளவுலலாம் சோதனைகள்லாம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வராதுங்க. எல்லா நிலைமைகள்லையும் தொழில், பணம் வரக்கூடிய வழிகள் நன்றாக இருந்தாலே கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லையா. பணம் தான் வாழ்க்கை இல்லை, ஆனால் பணத்தை வச்சு தானே வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஓரளவிற்கு சாப்பாடு, துணிமணி போன்றவைகள் வலிமையாக இருந்தால் அதன் பிறகு வரக்கூடிய மன கஷ்டத்தை சமாளிச்சிடுறோம் இல்லையா. குடும்பத்தில் பிரச்சனைங்க, ஆனால் வேலையில் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக வேலைக்கு போகிறேன் வர்றேன், ஆனால் பொண்டாட்டி புருஷன் இந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழப்பங்கள் இருக்குது. ஆனால் பேசிக் என்று சொல்லப்படக்கூடிய வருமானம் வரக்கூடிய வழிகள் நன்றாகவே நடக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள் தாங்க இனிமே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கும். ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் கூட அந்த மன அழுத்தத்தை அப்படியே சாதுரியமாக யாருக்கும் வெளிக்காட்டி கொள்ளாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இன்றையிலிருந்து அப்படியே படிப்படியாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாகுது. சிலருக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் தன்மைகள் விலகக்கூடிய சுப முன்னேற்றமுள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே, குறிப்பாக ஒரு 10-15 நாட்களில் இந்த 11 வீடுகளுக்கான அதிபதிகள், 1லிருந்து 11 லாபாதிபதி வரைக்கும்னு சொல்லுவோம், இந்த 11 வீடுகளுக்கான அதிபதிகள், அந்த வீடுகள் எப்படிப்பட்ட நன்மை தீமை எப்படி செயல்படும்ன்றதை பார்த்துட்ட நிலையில் ஜோதிடத்தினுடைய நிறைவை பகுதியை சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி, அந்த விரயம்னு சொல்லுவோம், காசு பணம் சம்பாதிக்கிறத எப்படி செலவு பண்ணுறதுன்றது 12ஆம் அதிபதி, படுக்கை அமைப்புகளை குறிக்கக்கூடிய இந்த அதிபதி எப்படிப்பட்ட தன்மையில் எப்படி இருந்தால் நல்லது செய்வார் தீமை செய்வார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாகவே இந்த 12ஆம் இடம் தீய வீடாக துர்ஸ்தானமாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த 12ஆம் இடத்துடைய பலன்கள் ரொம்ப அவசியம், நல்ல தேவைங்க. 12ஆம் அதிபதி சுபத்துவமாக இருந்தால் தான் நீங்கள் படுத்த உடனே தூக்கம் வரும். ஒரு மனிதனுக்கு அழுத்து கலைத்து வரக்கூடிய மனிதனுக்கு படுக்கை தூக்கம் என்பது மிகவும் அவசியம் இல்லையா. உடம்பு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா. எவர் ஒருவர் நிம்மதியாக தூங்குகிறாரோ அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை மருத்துவம் சொல்லுது இல்லையா. இந்த மாதிரியான ஆரோக்கிய தன்மைகளை குறிக்கக்கூடியவர் அந்த 12ஆம் அதிபதி தாங்க. 12ஆம் அதிபதி அயன சயன போகம் என்று சொல்லப்படக்கூடிய நகர்வதன் மூலமாக, போகத்தின் மூலமாக, தூக்கத்தின் மூலமாக, விரயம் செல்வதன் மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாடு போகிறோமே. நிறைய பேரோட கனவு பாருங்கள், அமெரிக்காவுக்கு போகிறதா, ஐரோப்பாவுக்கு போகிறதா, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதா, அங்கேயே போய் செட்டில் ஆகிறதான்றது இருக்கு இல்லையா. இந்தியாவை விட அவையில் வெளிநாட்டின் மேலே மோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்நிய தேசத்தில் வாசம் செய்யக்கூடிய, அதாவது அங்கேயே குடியிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த 12ஆம் வீடு தாங்க சொந்தம். இந்த 12ஆம் அதிபதி தற்காலிகமாக போக வர இருக்கிறவராக இருந்தாலும் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருந்தால் ஒருவர் கண்டிப்பாக வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், ஒருத்தர் பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறாரு, ட்ரெயினில் டிரைவராக இருக்கிறார், இந்த 12ஆம் இடம் தாங்க அயனம்னு சொல்லப்படக்கூடிய மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ங்க. ஒரு சீட்டில் உட்காந்து வேலை செய்கிறதுக்கும் ட்ரெயின் பஸ் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை குறிக்கக்கூடியது இந்த 12ஆம் வீடும் 12ஆம் அதிபதி தாங்க. 12ஆம் அதிபதி சுபராக இருந்தால் நீங்கள் தாராளமான செலவாளியாக இருப்பீங்க. 12ஆம் வீட்டில் சுபர் இருந்து அல்லது 12ஆம் அதிபதி சுபராக இருந்தாலே வீண் செலவாளின்னு சொல்லப்படக்கூடிய லாவிஷர்னு சொல்லப்படக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடியவர். 10 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், 5 ரூபா கொடுத்து உதவுறீங்க. எத்தனை பேருக்கு இங்கே கொடுக்குற மனசு இருக்குது. இப்போ இந்த கொடுக்கின்ற மனம் உள்ளவர்கள், வள்ளல் தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகமோ 12ஆம் பாவகாதிபதியோ சுபத்தன்மையோடு இருப்பார்கள். இதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
கடன் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. கடன் வாங்கி டொனேஷன் பண்ண முடியும். கடன் வாங்கி கொடுத்தா வள்ளலாக மாற முடியும். தான் சம்பாதிக்கின்ற பணத்தை கொடுப்பவர் தானே வள்ளல் இல்லையா? அப்போ நீங்கள் நிறைவாக 12ஆம் இடம் வலிமையாக இருந்தால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நிறைவாக சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. ஆக இந்த 12ஆம் இடத்துல நெகட்டிவ் என்னவாது இருக்குங்க? 12ஆம் இடம் பாபத்துவமாக இருந்தால் கஞ்சனாக இருப்பீங்க. கடுமையான எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. ஒரு மோட்டர் பைக்கில் போவாங்க. அவங்க நினச்சா விலை உயர்ந்த ஒரு காரில் போகலாம். ஆனால் அவர் சைக்கிள்லையும் பைக்கிலையும் தான் போய்கிட்டு இருப்பார். அவருடைய சம்பாத்தியத்தை அவருடைய பேரன் பேத்திகள் மகன் போன்றவர்கள் அனுபவிப்பாங்க. சில பேருக்கு பாருங்கள், செலவு பண்ணுறதுக்கே மனசு வராது, தூக்கமே வராது, புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. எதுலேயும் ஒரு கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 12ஆம் இடம் அல்லது 12ஆம் பாவகாதிபதி பாபத்துவமாக கடினமான சனி செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் கஞ்சத்தனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, தூக்கமில்லாத நிலைமையை குறிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிற்கு போவதை விரும்பாத அமைப்பு, வெளிநாட்டிற்கு போய் கஷ்டப்பட்டு திரும்பி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 12ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் இடத்துடைய பாவத்தன்மையை குறிக்குங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.